அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி. இந்த வீடியோல வாயுபுத்திரன், அதாவது வாயுபுத்திரன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அனுமன். அவருடைய வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம். சனி தோஷம் நீங்கி எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கணும்னா வாயுபுத்திரன், அதாவது அனுமனை நம்ம வழிபாடு செய்யணும். நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையான கிரகமாக திகழ்றது எதுனா சனி பகவான். சனிய போல கொடுப்பவரும் இல்லை, சனிய போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் அவங்க முற்பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நன்மைகளையும் தருவாரு, தீமைகளையும் தருவாரு. பெரும்பாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சனியுடைய விளைவுகளை எதிர்கொள்றதுக்கான ஒரு காலகட்டம் வரும். அதுதான் 7.5 சனி, இல்லைன்னா சனி மகாதசைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி கிரகம் தீங்கு விளைவிக்கக்கூடிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். இப்போ ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்துல பல்வேறு வீடுகள்ல சனி கிரகத்துடைய நிலையை பொறுத்துதான் இது கிடைக்கும். அதாவது மோசமான அமைப்பு, சனியுடைய மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த, அதாவது துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ள தள்ளிரும். ஆனா ஒரு லாபகரமான அமைப்போ இல்ல ஒரு மனுஷனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் பெற்று தரக்கூடியதும் இந்த சனி கிரகம் தான். ஒரு மனுஷனுக்கு ஜாதகப்படி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறப்போ அவங்க அனுமனை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அனுமன்கிறது சங்கட மோச்சன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா தன் பக்தர்களை எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் அவரு விடுவிக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு இந்த பேரு. சங்கடம்ங்கிறது மொழியாக்கம் என்னன்னா தொந்தரவுகள் இல்லைன்னா பிரச்சனைகள்னு உங்களுக்கே தெரியும். அனுமன் குழந்தையா இருந்தப்போ சூரியனை அது ஒரு பழம் சுவையா இருக்கும் அப்படின்னு தப்பா நினைச்சு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி செஞ்சாருன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. இதனால பயந்த சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா தேவர்களுடைய தலைவனான இந்திரனை அணுகிறாரு. இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால குழந்தை அனுமனை தாக்குறாரு. இதனால குழந்தையோட முகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா காயம் ஏற்பட்டுருச்சு. இந்த காயம்தான் அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணம். அனுமன் ரொம்ப ஆற்றல் மிக்கவரா இருந்தாலும் எப்பவுமே அவருக்கு பணிவான குணமும் இருக்கும். பணிவானவர் தான். அவர் சூரிய பகவான் கிட்ட என்ன மாணவனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. அதுக்கு சூரிய பகவான் என்ன சொல்றாருன்னா, தான் நாள் முழுவதும் வானத்துல பயணிக்கணுங்கிறதுனால எப்போதுமே எனக்கு ஓய்வு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தீர்வா அனுமன் என்ன பண்றாருன்னா, சூரிய பகவானுடைய தேரோட முன்பக்கத்துல இருந்து அது வானத்துல பறக்கிறப்போ அவரும் கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு சூரிய பகவானுக்கு அவருடைய முதுகு புறத்தை காட்டி தான் பயணிச்சாரு. ஏன்னா இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். அனுமன் சூரியன் அவர்கிட்ட இருந்து எல்லா வித்தைகளையுமே கத்துக்கிட்டாரு. ஏன் அனுமனின் பக்தர்களை சனி ஏன் தொந்தரவு பண்றதில்ல? அனுமன் தன்னோட கல்விய முடிச்சதுக்கு அப்புறம் குருவான சூரிய பகவான் கிட்ட குரு தட்சணையா அவருக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. சூரிய பகவான் குரு தட்சணை எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அனுமன் வற்புறுத்துறாரு. அதனால சூரிய பகவான் என்னோட மகனான சனி தேவனுடைய கர்வத்தை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அனுமனும் சனி லோகத்துக்கு போறாரு. சனி தேவனை பார்த்து நீ உன்னோட வழிகளை திருத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆனா சனியோ கோபத்துல அனுமனுடைய தோல் மேல தாவி ஏறி தன்னோட முழு பலத்தையும் வச்சு அனுமனை தாக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஆனா அனுமன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உருவத்தை மிக பெருசா அப்படி மாத்திக்கிட்டே இருக்காரு, அதிகரித்துக்கிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய மிகப்பெரிய உருவமாக ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோல்ல இருந்த சனி பகவான் மேற்கூரையில இடிச்சுக்கிட்டு நசுங்க ஆரம்பிக்கிறாரு. இது அவருக்கு ரொம்ப அளவில்லாத வலியை ஏற்படுத்துது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி தேவனுடைய கர்வம் இந்த இடத்துல உடையுது. அவர் என்ன பண்றாரு, தான் செஞ்ச தவறுக்கு அனுமன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதனால தனது சக்திகளால் அனுமன் பக்தர்களை நான் எப்பவுமே பாதிக்க, அதாவது அவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வரத்தை அனுமனுக்கு அளிக்கிறாரு. ஆஞ்சநேயர் வழிபாடு.
பக்தியில சிறந்தது அனுமன் பக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் தான் அனுமன். அதனாலதான் பல ஆலயங்கள்லயும் கைகூப்பிய நிலையில சன்னதி இருக்கிற அனுமனை தான் நம்ம தரிசிக்கிறோம். ராமர் பெயரை மனசுல சொல்லி வணங்குவதுதான் ராமநாத வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டோம்னா அந்த சாற்று வெண்ணெய் உருகுவதற்குள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி நினைச்ச காரியங்கள்லாம் நமக்கு கை கூடுங்கிறது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலைய அனுமனுக்கு சாற்றி அனுமனுடைய கவசத்தை படிச்சோம்னா எதிரிகளுடைய பயம் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டோம்னா சனீஸ்வரனுடைய பாதிப்புகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். அனுமனுக்கு திராட்சை பழம் ரொம்ப பிரியம். அதுதான் அவருக்கு நிவேதனத்திலேயே பிரியமானது திராட்சை பழம். வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இவருக்கு திராட்சை பழம் படைச்சு வழிபடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடமாலையோடு ராமஜெயம் எழுதிய காகித மாலையை அணிவிச்சோம்னா அனுமனுடைய அருளை நம்ம சீக்கிரமா பெறலாம். தொடங்கிய வேலைகள்ல தடை நீங்கணும், தடை இருக்கக்கூடாது அப்படின்னா வியாழன் சனிக்கிழமைகள்ல எலுமிச்சை இல்லைன்னா வடமாலை சாத்தி வழிபடலாம். இந்த மாதிரி வழிபட்டா நமக்கு அனுமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்களும் அனுமனை வேண்டி அருள் பெற வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.